தூத்துக்குடி மாவட்டம் ஆவடியார்புரம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் மைக்கேல் என்பவர் உள்ளிட்ட சில தனிநபர்கள் போலியாக தங்கள் பெயருக்கு இடத்தை பத்திரப்பதிவு செய்து அங்கு இருக்கும் மக்களை அப்பகுதியில் இருந்து குண்டர்களை வைத்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அங்குள்ள சுடலை மற்றும் பேச்சையம்மன் கோவிலை இடிக்கவும் முற்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பகுதி மக்கள் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் குண்டர்களை வைத்து வீடு மற்றும் கோவிலை இடிக்க முயலும் நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க இருக்கிறது ஆவடியாபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கோம். 4 தலைமுறை 5 தலைமுறை இருந்து விடுக்கோம். நாங்க பிறந்ததே இங்கதான். எனக்கே வயசு 50. எங்க அம்மா பிறக்கும் காலத்துல இங்க எங்க அம்மாக்கு 90 வயசு ஆகுது. இப்ப யாரு எந்த இடத்தையும் எங்க இடம் யாரும் இவங்க வரைக்கும் எங்களுக்கு தகவல் கொடுக்கல. நாங்க இதை பாமர மக்களை உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப மைக்கேல் டிரைவன் இப்ப 2 வருஷத்துக்கு சமீபத்துல என் இடம் எங்க இடம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே கொடுக்கல. போலியான இதை போட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்தி டார்ச்சர் கொடுத்து எங்களுக்கு கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் நடக்கு, சிவில் கேஸ் நடக்கு. ஏற்கனவே இன்னும் தும்பரத்தி அடியால கூட்டு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. இருக்க முடியல. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தேன், எஸ்பி ஆஃபீஸ்ல கொடுத்தாச்சு. எஸ்பி ஆஃபீஸ்ல சென்ட்ரல் சரியான ஆக்ஷன் எங்களுக்கு எடுக்கல. இல்ல இதுக்கு தீர்வு காணலன்னா நாங்க சாவத்தான் செய்யணும். சிவகங்கையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணகுமார் தலைமையிலான அதிகாரிகள் உடையார் சேர்வை ஊரணி அருகே அம்பேத்கர் சிலை, இளையான்குடி சாலை, அரசு போக்குவரத்து கழக பணிமனை உள்ளிட்ட இடங்களில் உள்ள 13 பானிபூரி கடைகளில் சோதனையிட்டனர். அப்போது 4 கடைகளில் ரசாயன வண்ணப்பொடி கலந்த 30 கிலோ காளான்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 4 கடைகளில் பானிபூரி ரசத்தை பகுப்பாய்வு செய்வதற்காக எடுத்துச் சென்றனர். மேலும் கடைகளில் இருந்த பாலித்தீன் பைகளையும் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்புழுதியூர் பகுதியைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் பெங்களூரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கடலாடி அடுத்த மாம்பாக்கத்தில் உள்ள தனது மாமனார் வீட்டில் உள்ளனர். இந்நிலையில் இவர் தனது மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்காக செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து போலூர் செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது பேருந்தின் படிக்கட்டில் இருந்து கால் தவறி கீழே விழுந்ததில் இளவரசன் மீது பேருந்தின் பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த செங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி செங்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்குப்பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் மரிய ஜெபஸ்டன் இவரது டூரிஸ்ட் வேனில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குற்றாலம் சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கோவில்பட்டி அருகே உள்ள துரைசாமிபுரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநர் மரிய ஜெபஸ்டனின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஓட்டுநர் தூங்கியதே விபத்திற்கு காரணம் என்று தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரண்டப்பள்ளி ஊராட்சி காட்டு வெண்ஹானஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரது மகன் ஆனந்த் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அழிவரகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் ஆனந்த் சென்று கொண்டிருந்தபோது அங்கு தாழ்வாக சென்ற மின்கம்பி ஆனந்தின் கழுத்து பகுதியின் மீது உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலம் கிராமம் நல்லூர் அரசு துவக்கப் பள்ளியில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வள்ளல் பெருமான் நாடு நம் வீடு திட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர். மேலும் பயனாளிகளுக்கு ஆதார் சம்பந்தமான திருத்தங்கள் மற்றும் புதிய பதிவுகள் தாம்பரம் தபால் துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புரத்தில் பிரசித்தி பெற்ற புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய திருவிழா கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பின்னர் தினமும் திருப்பலி நிகழ்ச்சி, கூட்டுப்பாடல்கள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இதில் மீன் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்தோணியார் தேரானது ஆலய வளாகத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலய வளாகத்தை வந்தடைந்தது. முன்னதாக உலக நன்மைக்காகவும் மழை பெய்ய வேண்டியும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ஆதரக்கோட்டையில் துணைமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த துணைமின் நிலையத்தில் இருந்து ஆதரக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராமங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துணைமின் நிலையத்தில் உள்ள 1000 மெகாவாட் கொண்ட மின் மாற்றியில் ஆயில் கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி எரிந்து புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதைக் கண்ட மின்சார வாரிய பணியாளர்கள் உடனே கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மின்சாரத்தை துண்டித்து பற்றியிருந்த மின்மாற்றியை நீரினை கொண்டு பீச்சி எடுத்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை போராடி அடைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டனா பகுதியில் உள்ள அம்பேத்கர் நிலை முன்பு அனைத்துக் கட்சி சார்பில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன், பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்றிய தலைவர் நாகராஜ், திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் பொன்முடி, ஒன்றிய செயலாளர் சிவராஜ், விவசாயிகள் விடுதலை முன்னணி தோழர் லென், அண்ணாமலை, கற்பூர சுந்தர பாண்டியன், சூராசுடர் வளவன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் ஒன்று திடீரென பழுதாகி சாலையிலேயே நின்றுவிட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே அப்பகுதியில் ரோந்து சென்ற திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுப்பையா, உதவி ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் ஓட்டுநருக்கு உதவி செய்யும் வகையில் பொதுமக்களுடன் இணைந்து சரக்கு வாகனத்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய உதவினர். இதனைத் தொடர்ந்து சரக்கு வாகனம் சென்றதையடுத்து அப்பகுதியில் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர். போக்குவரத்து போலீசாரின் இச்செயல் பொதுமக்கள் இடையே பாராட்டினை பெற்றது. திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர் சங்கத்தின் ஏஐடியுசி திருவாரூர் கிளை பேரவைக் கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொள்முதல் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், பணிமுதிர்ச்சி பட்டியல் படி பணி வழங்கிட வேண்டும், ரெக்கவரி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், நிரந்தர பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார், மாநில துணைத் தலைவர் நாகேஷ், இணை பொதுச் செயலாளர் குணசேகரன், மாநில பொருளாளர் கோவிந்தராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார், ஒன்றிய அரசு நெல் கொள்முதலில் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது என்றும், ஒன்றிய அரசு ஈரப்பதத்திற்கு கட்டுப்பாடு விதித்து கொள்முதல் செய்ய விடாமல் இடையூறு செய்கிறது என்றும், கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள வெட்டிக்குளம் சோழவந்தான் கிராமத்தில் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர், ஸ்ரீ கன்னிமூல கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான உற்சவ விழாவை ஒட்டி கிராம மக்கள் மற்றும் சிங்கப்பூர் வெட்டிக்குளம் சோழவந்தான் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15 காளைகளும், அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 135 வீரர்களும் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனிடையே போட்டியின் போது காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காளையார்கோவில், சிவகங்கை மற்றும் சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சு விரட்டு ஆர்வலர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் 52வது புதிய நிர்வாகி பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 52வது சங்க தலைவராக மனோகரனும், சங்கத்தின் செயலாளராக கொடியரசனும், பொருளாளராக சதாசிவமும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுக்கு பூங்கொத்து, சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். உலக விலங்குகள் மூலம் பரவும் நோய்கள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதியம்புத்தூர் கால்நடை உதவி மருத்துவர் கௌரி சங்கர் கலந்து கொண்டு விலங்குகள் மூலம் பரவும் நோய்கள் பற்றியும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். பின்னர் விலங்குகள் மூலம் பரவும் நோய்கள் குறித்தும், விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சுகாதார பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் பொறுப்பு அபிலாஷா, இளம்பூச்சியியல் வல்லுநர் முருகேசன், மருத்துவ அலுவலர் ரேவதி, சுகாதார ஆய்வாளர் தேவசுந்தரம் மற்றும் மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள செட்டிக்காட்டலை ஊராட்சி கொத்தவாசல் கிராமத்தில் வசிப்பவர் குமார்
இதே ஊராட்சியில் உள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் என்பவர் கொத்தவாசல் கிராமத்தில் உள்ள குளத்தில் தூர்வாரும் பணியை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது குளத்தின் அருகே கரையோரத்தில் உள்ள குமார் வீட்டருகே பொக்லைன் இயந்திரத்தால் பாதிப்பு ஏற்படுத்தியதால் குமாருக்கும் நாகராஜனிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் நாகராஜன் தனது ஆதரவாளர்களுடன் குமார் வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான குமார் விஷம் மருந்தியுள்ளார். இதனை அறிந்த உறவினர்கள் அவரை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கு காரணமாக இருந்த நாகராஜன் மற்றும் அவரது உறவினர்கள் 9 பேர் மீது புத்தூர் காவடியத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி குமார் உறவினர்கள் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்த சேத்தியாத்தோப்பு டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக அனைவரையும் கைது செய்வதாக உறுதியளித்ததன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எங்கள் கிராமத்தில் கொத்தவாசல் கிராமத்தில் குளம் தூர்வாரும் பணி நடந்து கொண்டிருந்தது. அந்த குளம் தூர்வாரும் பணியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் KS நாகராஜன் அவர்கள் ஒப்பந்த பணியை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது எங்களுக்கு சேர வேண்டிய இடத்தை அந்த புக்லைன் இயந்திரம் மூலம் தகர்த்து விட்டார். ஏன் இப்படி தகர்த்தீர்கள் என்று எனது சித்தப்பா குமார் அவர்கள் அதை கேட்டார். கேட்பதற்கு என்னைய எதிர்த்து பேசுறியா நீனே, இந்த ஊர்லேயே வைக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு நேராக வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சதுனால அந்த மன உளைச்சல் தாங்காமல் ஒரு களைக்குள்ளி குடிச்சு இறந்துட்டாரு. இறந்துட்டு யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் நாங்கள் கேஸ் கொடுத்தோம் நெடுஞ்சேரி புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில். இன்ன வரைய அந்த 9 குற்றவாளிகளை யாரோ ஒருத்தவங்களையும் இன்ன வரையும் கைது பண்ணலை. உடனடியாக அந்த கொலை குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையும் தமிழக அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னையைச் சேர்ந்த தபேந்திரன் என்பவர் ராணிப்பேட்டை மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் அரக்கோணம் காந்தி நகரில் விவசாய நிலங்களை வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றியமைக்க தடையில்லா சான்று வழங்க நிலங்களை பார்வையிட சென்றார். அப்போது லே அவுட் உரிமையாளர்களிடம் இணை இயக்குநர் லஞ்சம் பெறுவதாக வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட துணை ஆய்வுக்குழு அலுவலர் பூமா அளித்த புகாரின் பெயரில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான போலீசார் வேளாண் இணை இயக்குநர் தபேந்திரன் பயணம் செய்த அரசு வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது அவர் மற்றும் அவரது உதவியாளரிடம் இருந்து கணக்கில் வராத 1,26,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இவரது வாகனத்தில் நில உரிமையாளர்களிடம் இருந்து தடையின்மை சான்று கோரி வரப்பெற்ற 10 மனுக்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணி மண்டபத்தில் டெஸ்ஸன் என்ற தடையர் அகாடமி சார்பில் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் ப்ரீகேஜி முதல் யூகேஜி வரையிலான குழந்தைகளுக்கு வண்ணம் தீட்டும் போட்டியும் மற்ற பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு செல்போன் மோகத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்பது குறித்தும் பப்ஜி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும் விதமாகவும் இந்த ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. 4 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ப்ரீகேஜி குழந்தைகள் முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள துரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள குணில்வயல், இருவயல், தேன்வயல், புத்தூர் வயல், முளப்பள்ளி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குணில்வயல் மற்றும் தேன்வயல் கிராமத்தில் பகல் நேரத்தில் காட்டு யானை உலா வந்ததை அறிந்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் 2 கும்கி யானைகள் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கிராமப் பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றைக்காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கிராமப் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் வனத்துறை சார்பில் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.